வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். திருச்சியிலலாம் மழை தாங்க. உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி இருக்குது, பொங்கல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? மழையோட திங்ஸ் எல்லாம் வாங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. பட் இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய ஒர்க்கை வந்து டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டீ போட்டாச்சு. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் டீ போட்டிருக்கேன். நான் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு அரிசியெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதை வந்து நான் போகி அன்னைக்கே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் எப்படி இருக்கும் மழை அப்படிங்கிறது தெரியல. அதனால் அந்த காய்கறிகள், அப்புறம் தேங்காய், மஞ்சக்கொத்து, வெத்தலைப்பாக்கு, பூவு எல்லாமே முந்தின நாளே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் போகி அன்னைக்கே. அப்புறம் கரும்பு, நம்மெல்லாம் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் அடித்து நவுத்தி தீத்துருவோம். பட் இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. அதனால் இந்த 2 கரும்பே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் 2 கரும்பு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பூஜா ரூமில் இருக்கிற படங்கள், சுவாமி படங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி பொட்டு வச்சு விளக்கெல்லாம் விளக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் போகி அன்னைக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்துச்சு பொங்கல் அன்னைக்கு. அதே மாதிரி கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி அடுப்புக்கெல்லாம் பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த இடமெல்லாம் சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி வீடையும் கூட்டி நல்லா மாப் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பாத்திரம்லாம் மார்னிங் தான் எடுத்தேன். மார்னிங் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணணும். அதனால் இது பொங்கல் முடிஞ்சோட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தனியாக அதுக்குள்ளே திங்ஸ் எப்படின்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைக்கிறது, அதுக்குள்ளே மூடி, கரண்டி, அப்புறம் நம்ம பொங்கல் குழம்பு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சட்டி எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு லாஃப்டில் வச்சுருவேன். இந்த அன்னைக்கு மட்டும் எடுக்கிறது. அதனால் இதை மட்டும் வாஷ் பண்ணணும். அந்த ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு பெண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தோசையும் கார சட்னியும் பண்ணேன். ஏன்னா 11:30க்கு மேலே தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன். பட் பசங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் சட்னியும் தோசையும் ரெடி பண்ணிட்டேன். பசங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ தான் மழையெல்லாம் நின்றுட்டு லைட்டாக சூரிய பகவான் எட்டி பார்க்குறாரு. வெல்கம் சூரிய பகவானே. உங்களை 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு பார்த்து. நம்ம பொங்கு குழம்பு ரெடி பண்ணுவேன் நான். அதுக்கான காய்கறிகள் 7 வகையான காய்கறி: பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், பொல்லங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், மொச்சக்காய், இந்த மாதிரி 7 காய்கறிகளை நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு தேவையான பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 3 பருப்பும் போட்டு இந்த குழம்பு பண்ணுறது. புளியை ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா 11:30க்கு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சட்டியில், இதுக்கே உள்ள சட்டி இது, அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே, நல்லெண்ணெய் விட்டு தான் அதை செய்யணும். அதனால் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே பிரட்டி விடணும். அதில் நல்லா வேகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூன், இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி அந்த காய்கறி இதிலேயே கொஞ்சம் குக்காகும். ஒரு கால்வாசி குக்காயிடும். மிளகாய் பொடியோட ராஸ்மெல் போனோட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்குவோம். காய் வந்து 3/4 பதம் வெந்தால் போதும்.
அதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் மிளகு, ஜீரகம், சோம்பு 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். வெந்துருச்சு இப்போ காய். அதுக்கப்புறம் புளிக்கரைசல், நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அது கொதித்த வந்தோட்டி பருப்பு இருக்குது இல்லைங்களா, வெந்த பருப்பை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் அதில் ஊற்றி ஒரு கொதி வந்தோட்டி தாளித்து கொட்டிடலாம். இந்த பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் எப்பயுமே அதிகமாக செய்வேன், ஏன்னா நெக்ஸ்ட் டே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்பயும் கூட செய்கிறது வழக்கம் எனக்கு பொங்கல் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரசமும், உருளைக்கிழங்கு பருப்பு வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சுட்டேன். ஸோ உருளைக்கிழங்கையும் நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் வைக்கணும். அதனால் சுவாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நிலவாசலுக்கெல்லாம் பொங்கல் பூ வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். என்னோடய ஸ்பேஸ் குட்டியாக இருக்கும், அதனால் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொங்கல் வைக்கிற பானை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பட்டை போட்டு அந்த மஞ்சள் கொத்து இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கட்டிட்டு அரிசி தேவையான அளவு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க அரிசியெல்லாம் சுவாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு சூடதீபர்த்தனை காட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அதாவது எடுத்து வந்து அடுப்பில் வைக்கிறது வழக்கம். இது வந்து சக்கரை பொங்கல். இது வந்து என்னோடய சின்ன பாப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க. பெரிய பாப்பா வந்து வெண்பொங்கல். அப்போ ஸோ இந்த 2 பானையும் அவங்க தான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ பொங்கல் பானையை அடுப்பில் வச்சாச்சு. சாமி கும்பிட்டுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போயுமே. இப்போ வந்து பசும்பால் ஊற்றிடலாம். பசும்பால் தான் எப்போயும் ஊற்றுறது, காய்ச்சாத அந்த பச்சைப்பால் 2 பானையிலையுமே சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு இந்த பால் வந்து பொங்கி வரணும். சக்கரை பொங்கலும் பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் வெண்பொங்கல், அதாவது வெண்பொங்கல்ங்கிறது வந்து நாங்கள் குலைவான சாதமாக தான் செய்வோம், மிளகு ஜீரகம்லாம் போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றுறது, இதுவும் பொங்கி வரணும். அதுக்காக அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு பொங்கறதுக்காக வெயிட் பண்ணோம். சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு. ஸோ செகண்ட் பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, என்னோடய பொங்கல் தான் பொங்கிடுச்சுன்னு கட்டிட்டு. அப்புறம் திரும்பி இதை நான் ஷூட் பண்ணலை, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி திரும்பி ஷூட் பண்ணி அதை பொங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அரிசியெல்லாம் போட்டேன். சாமி கும்பிட்டுட்டு தான் எப்போயும் நம்ம செய்கிறது வழக்கம். அந்த மாதிரி வந்து நான் அதுக்கான இதை வந்து, ஏன்னா நிறையா வைக்கணும், நிறையா வச்சா தான் சீக்கிரம் பொங்கும். தண்ணி வந்து அந்த பானையில் நிறையா வைக்கணும். ஆனால் நாங்கள் போடுற அரிசி கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவோம், அந்த பொங்கல் வந்த பிறகு, பொங்கி வந்த பிறகு அரிசி போட்டு ஒட்டி அந்த தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், ஏலக்காய், தேங்காய் திருவி வச்சுருக்கு. அப்புறம் வெல்லம்லாம் தட்டி வச்சாச்சு. இப்போ வெண்பொங்கலும் பொங்கி வந்துருச்சு. இதுக்கும் நம்ம சேர்த்துட்டு சக்கரை பொங்கலை நெய் விட்டு முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து கொட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் சாமி கும்பிட்ற ஒர்க்கு தான் பாக்கி இருக்குது. 1:00 ஆகிடுச்சு. இப்படி பொங்கல் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த பானையையும் சாமி எடுத்துக்கிட்டே வந்து வச்சுட்டு தான் எங்களுக்கு சாமி கும்பிட்றது வழக்கம். நாங்கள் சூப்பராக அன்றைக்கி பொங்கல் டேவை வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட்டும் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அது எந்துவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.